ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நியூஸ் தாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். மலச்சிக்கல் வந்தா உடனே சரி பண்ண பாட்டி வைத்தியம் சொல்ற மருந்து என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நம்ம நவீன காலத்துல சாப்பிடுற சீரற்ற உணவு முறையால எல்லாரும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தாங்க மலச்சிக்கல் பிரச்சனை. இப்படி தினசரி மலச்சிக்கல் ஏற்படுறது உடலுக்கு அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. அதுக்காக தான் நாங்க சில எளிய பாட்டி வைத்தியங்களை சொல்ல போறோம். காரணங்கள்: மன அழுத்தம், போதுமான நீர் அருந்தாதது, அதிகமான பால் பொருட்கள் உண்ணுதல், கால்சியம் மற்றும் அலுமினியம் கலந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மருந்துகள், மலம் வெளியேறுவதை அடக்குதல். இது போன்ற பிரச்சனைகளால நீங்க ரத்தத்தோட மலம் கழித்தல் ஏற்படுங்க. மலச்சிக்கல்ங்கிறது மலம் கழித்தல சிரமத்துக்கு உள்ளாக்கி அடிக்கடி வெளியேறுவதை தடுக்குங்க. மலம் கழித்தலுக்கான நேரம் ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும். 3 நாட்களுக்கு ஒரு முறைன்னு மலம் கழிக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. 3 நாட்களுக்கு பிறகு மலமானது ரொம்பவே இறுக்கமாவும் வெளியேற கஷ்டத்தையும் ஏற்படுத்திடுங்க. அறிகுறிகள்: மலம் கழிக்க சிரமம், வறண்ட மலம் கழித்தல், வலியுடன் மலம் வெளியேறுதல், உலர் மலம், சிறிது சிறிதாக வெளியேறுதல், இறுக்கமான மலம், மலம் கழிக்காமல் இருத்தல், தொடர்ச்சியற்ற முறையில் மலம் கழித்தல், அதிக அழுத்தம் கொடுத்தல், அடிவயிற்று வலி, வயிறு வீக்கம், வாந்தி, குமட்டல், எடை இழப்பு, சோர்வு, வயிற்றுப்போக்கு. லெமன் ஜூஸ்: ஒரு கப் சூடான தண்ணீர்ல கொஞ்சம் லெமன் ஜூஸ் மற்றும் தேனை சேர்த்து குடிச்சிட்டு வந்தா உங்க குடல் இயக்கத்தை மேம்படுத்துங்க. இந்த ஜூஸை ஒரு நாளைக்கு 2 முறைன்னு பயன்படுத்திட்டு வந்தா உங்க மலச்சிக்கல் தீரும். மலச்சிக்கல் இல்லாம இதை எடுத்துக்கொள்ளும் போது சரியான அளவுல எடுத்துக்கோங்க. காஃபி ஒரு டயூரிட்டிக் பானம். காஃபி உடனடியாக உங்க குடல் இயக்கத்தை துரிதப்படுத்தி மலம் வெளியேறுவதை அவசரப்படுத்துங்க. அதோட குடல்ல இருக்கிற தசைகளை இயக்கி மலத்தை ஈஸியா தள்ளிடும்னு சொல்றாங்க. அதனால இதை சரியான அளவுல தினசரி எடுத்துட்டு வந்தா ரொம்பவே நல்லதுங்க. உலர்ந்த திராட்சையில நார்ச்சத்து மற்றும் டார்டாரிக் அமிலம் இருக்குதுங்க. இது மலமிளக்கியாக செயல்படுது. அதனால தினசரி கொஞ்சம் சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனை தீரும்னு சொல்றாங்க. அதோட இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குதுங்க. செரிஸ், ஆப்ரிகாட்ஸ் மற்றும் பிளம்ஸ். இந்த பழங்கள்ல நிறைய நார்ச்சத்து இருக்குதுங்க. இதோட தயிர் போன்ற ப்ரோபயோட்டிக் உணவுகளை சேர்த்து கொண்டா குடல் இயக்கம் நன்றாக இருக்கும்னு சொல்றாங்க. நார்ச்சத்து குடல்ல ஏற்படுற பிரச்சனைகளை நீக்கி ஜீரண சக்தியை மேம்படுத்துதுங்க. ஹெர்பல் சென்னா தேநீர். சென்னா மூலிகை மலமிளக்கியாக செயல்படுது. இதுல இருக்கிற இயற்கை பொருட்கள் குடலியக்க செயல்பாட்டை துரிதப்படுத்துதுன்னு சொல்றாங்க. இஞ்சி அல்லது புதினா டீ. புதினா மற்றும் இஞ்சி டீ மலச்சிக்கலை போக்க பெரிதும் உதவுதுன்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற மலமிளக்கும் தன்மை குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலம் வெளியேறுவதை ஈஸியாக்குதுன்னு சொல்றாங்க. அதோட பசியை தூண்டுது, ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்துதல், ஜீரண சக்தியை அதிகரித்தல் போன்ற வேலையையும் செய்யுதுங்க. டான்டலின் டீ. இது ஒரு சிறந்த மலமிளக்கியாவும் நச்சுக்களை வெளியேற்றவும் பயன்படுதுங்க. அதனால தினமும் ஒரு கப் டான்டலின் டீ உங்க மலச்சிக்கல் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்னு சொல்றாங்க. நார்ச்சத்து. ஃபைபர் பிரேக்ஃபாஸ்ட் குடலை சுத்தப்படுத்தும், உணவுப் பொருட்களை அரைக்கும், குடல்ல இருக்கிற தேவையில்லாத கசடுகளை நீர்ல அலசி வெளியேற்றிடும்னு சொல்றாங்க. நார்ச்சத்தும் நீரும் கலந்தது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி செயல்பட்டு குடல்ல இருக்கிற கழிவுகளை எளிதா வெளியேற்றிடுதுன்னு சொல்றாங்க. நீர்ல கரையாத நார்ச்சத்துக்கள் தண்ணீரை உறிஞ்சாம அப்படியே இருக்குங்க. இதனால நீண்ட நேரம் பசி எடுக்காது. கருப்பட்டிய நீங்க உணவுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை தீருங்க. நாள்பட்ட அல்லது அவ்வப்போது ஏற்படும் மலச்சிக்கல் பிரச்சனையும் தீர்க்க வல்லது. 1 டீஸ்பூன் கருப்பட்டியை எடுத்துட்டு சூடான நீர்ல கலந்து படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க. இது காலையில எந்திரிச்சதும் மலம் எளிதா வெளியேற உதவும். இது இயற்கையானது, மேலும் ரொம்பவே சுவையான இனிப்பும் கூடங்க. எள் விதையில இருந்து பெறப்படுற நல்லெண்ணெய் குடலுக்கு போதுமான ஈரச்சத்தை கொடுத்து மலச்சிக்கலை தடுக்குதுன்னு சொல்றாங்க. இந்த எள் விதைகள் சரல்ஸ் அல்லது உணவுகளை சேர்த்து வந்தா போதுங்க, நல்ல பலன் பெற முடியும்னு சொல்றாங்க. பச்சை ஆப்பிள் ஜூஸ். தேவையான பொருட்கள்: 2 பச்சை ஆப்பிள்கள், 3 கிவி பழங்கள், கொஞ்சம் லெமன் ஜூஸ். பயன்படுத்தும் முறை: மேற்கண்ட பொருட்களை மிக்சியில ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு ஜூஸா பருகிக்கோங்க. மலச்சிக்கலை துரத்தி விடலான்னு சொல்றாங்க. தவறான உணவு பழக்கம். மலச்சிக்கலுக்கு முக்கிய காரணம் நாம மேற்கொள்ளும் தவறான உணவு பழக்கம்னு சொல்றாங்க. அதனால ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை மேற்கொண்டு ஆரோக்கியமா வாழுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.